விசுவாசத்தை நாம் இழந்துடவே கூடாது. நமக்கெல்லாம் என்ன பேரு? விசுவாசிகள். விசுவாசம் இல்லாத விசுவாசிகளா? விசுவாசம் எப்போ பூரணமாகுமா சொல்லுங்க பார்ப்போம். கிரியையினால தான் விசுவாசம் பூரணமாகும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நான் விசுவாசின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்கும்போது அப்படியே நம்பிக்கை இல்லாத ஒரு ஹோப் இல்லாமல் பேசுனா அதில் விசுவாசமா? ஒன்றுமே இல்லைனாலும் நம்பணும். நம்புவதற்கு என்று எதுவும் இல்லைனாலும் என்ன செய்யணும்? நம்பணும். ஒன்றுமே இல்லை, ஆனால் கர்த்தர் நடத்துவார். அதுதான் என்னது? விசுவாசம். இந்த விசுவாசத்தை மட்டும் என்றைக்குமே நம்ம என்ன செய்யக்கூடாதான்? இழந்து போகவே கூடாது. விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்தவர்களாக நிற்கணும். அந்த கேடகத்தை பிடிச்சாதான். எதுக்கு பிடிப்பாங்க கேடகம்? எதிரி போரிடும்போது நம்மை தாக்காது. அப்படி அப்போ அந்த விசுவாசத்தை நம் கேடகமாய் பிடித்து கொண்டு வாழும்போது தான் இந்த உலக வாழ்க்கையில சத்ரு நம்ம என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள